இது ஒரு ட்ரேடு பிளாக். சார்க், சவுத் ஏசியன் நேஷன்ஸ் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். எந்த ஆண்டு உருவாக்குறாங்க? 1985. தெற்காசிய நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்புக்காக துவக்கப்பட்ட அமைப்பு. ஆனால் என்ன அவ்வளோ உருப்படி எதுவும் நடக்கலை. என்ன காரணம்? இந்தியா பாகிஸ்தான். இந்த கூட்டமைப்பில் பெரிய நாடுகள் யார்? நம்ம தான். 2 பேரும் நமக்கு தான் பங்காளி சண்டை இருக்கா, சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. போவானுங்க, உட்காருவானுங்க, சண்டையை போடுவானு, எந்திரிச்சு வந்துடுவானுங்க. அவனுங்கெல்லாம் சில்லி வந்துங்க மற்றவெல்லாம். சரியா? யார் யார் பாருங்க. கடைசியை சேர்ந்த நாடு ஆப்கானிஸ்தான். இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான். எப்பயுமே மேப் வச்சே புரிஞ்சுக்கோங்க, அப்போ மறக்காது. சரியா? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான். மேப்பு பார்க்குறப்ப முழு மேப்பையும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த இடத்த பார்க்கணும். கர்சர் வைக்கிற இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மேப்பு போய் பதியாது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு. மொத்தம் எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 நாடு. ஃபஸ்ட்டு 7 நாடு தான் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவொன்னே 8 நாடு. கடைசியாக சேர்ந்த நாடு 8 நாடு. ரைட். இந்த நாடுகளின் ஏன் அந்த பேர் வந்துச்சு தெற்காசிய நாடுகள்னு? இதான் சொல்லி வரீங்க. ஆசியாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறனால தெற்காசிய நாடு. இந்த ஏசியான் இது வந்து என்னது? தென்கிழக்கு ஆசிய நாடுகள். தென்கிழக்கில் இருக்குது. இல்லை காரணத்தோடு தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜென்மத்திலையும் மறக்காது. இந்த நாடுகளில் பொருளாதார போட்டுக்கோங்க, சமூக பண்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்காகவும் கேட்பான். சார்க்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு. இதுதான். மற்ற வளரும் நாடுகளுடன் நட்புறவை வளர்த்து கொள்ளவும் உருவாக்கப்பட்டது. அந்த நாடுகளுக்குள்ளே அந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வார்த்தையும் பேசியிருக்கோம். பொருளாதார, சமூக, பண்பாட்டு ஒத்துழைப்பு. கலாச்சாரம் இருக்கு இல்லையா? பண்பாட்டுக்கு இங்கிலீஷில் கல்ச்சர். அதோட சப்போர்ட்டு. பொருளாதார வளர்ச்சி, ஏற்றுமதி இறக்குமதி, அதெல்லாம். அதேமாதிரி சமூக பாதுகாப்பு, இதெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? மற்ற வளர நாடுகள் இருக்குல்ல, நம்மெல்லாம் சேர்ந்து அவங்க கூட சப்போர்ட் ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன நடக்கலை? ஒன்றுமே நடக்கலை எனக்கு தெரிஞ்சு. வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் ஆகிய 7 நாடுகள் இதோட உறுப்பு நாடுகளாக இருந்துச்சு. யாரை சேர்த்தியாச்சு? ஆமாம். 2007 ஆப்கானிஸ்தான் 8வது நாடாக இதில் இணைந்தது. ஒப்பந்தத்தில் உறுப்பினர் நாடுகள் ஏற்றுக்கொண்ட பிரிவுகள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்று சேர்ந்து செயல்பட்டு எல்லோரும் அக்ரிமெண்ட் போட்டிருப்பானுங்கள்ல, சார்க் அக்ரிமெண்ட்டில். அந்த அக்ரிமெண்ட் படி எல்லோரும் ஒர்க் பண்ணணும். பொருளாதார சமூக மேம்பாடு இதோட நோக்கம். நேபாள் தலைநகரம் காட்மாண்டு இதன் தலைமைச் செயலகமாக கொண்டு 87 செயல்பட துவங்கியது. கேட்பாங்க, ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சார்க் அமைப்பினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மாண்டு. நேபாள் எங்கே இருக்குது? இந்திய சீனா பார்ட்ரு. எது மேலே இருக்குது? சீனா மேலேயா? இமயமலை மேலே இருக்குது. இமயமலை தான் நேபாளம். சரியா? நல்லா திறந்து விட்ருங்க. இமயமலை தான் நேபாளம். இமயமலைக்குள்ளே தான் இருக்குது. லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் நம்ம. முதல் உச்சி மாநாடு வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்துச்சாமா 85. இது 87 தான் நேபாளில் வந்து ஹெட் ஆஃபீஸ். 2 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. 20வது உச்சி மாநாடு 18 நடந்திருக்கு. இப்போ எத்தனாவது நடக்கணும்? 24ல் 20 வந்து 21, 22ல் 22, 24, 23 மாநாடு நடந்திருக்கணும். ஆனால் எத்தனை நடந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? கொரோனாலாம் வந்துச்சா? இதெல்லாம் நியூஸில் வரும். இப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா ரீசெண்டாக அதை தான் பார்த்து, அதான் கரண்ட் அஃபேர். இந்த புக்கு எழுதுகிற வரைக்கும் உள்ள விஷயம்லாம் புக்கில் புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக என்ன பண்ணுவோம்? நியூஸில் வரும். இப்போ நம்மளால் எங்கே போயிருக்காரு? நம்ம ஏஜெண்ட்டு. ஆமாம், கார்பரேட் ஏஜென்ட் தான் அவர். இந்தியாவுக்கான ஏஜெண்ட்டு. பெரிய அப்பாட்டக்காரெலாம் இல்லை.
ஆ ஃப்ரான்ஸ் போயிட்டாரா? அங்கே என்ன ஒப்பந்தம் போடுறாரு என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் பேசுவாங்க. இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாம், இதை வச்சுக்கலாம், நம்ம இதில் இராணுவ ரீதியாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சரியா? என் நாட்டிலேருந்து இதை நீ வாங்கிக்க, உன் நாட்டிலேருந்து நான் இதை வாங்கிக்கிறேன். எங்கள் ஊரில் என் ஃப்ரெண்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு வரேன், அவன் உங்கள் ஊரில் தொழில் தொடங்க வை, உங்கள் ஊரில் உன் ஃப்ரெண்டெல்லாம் எங்கள் ஊருக்கு அனுப்பி வை. சரியா? அதான் நடக்கும் பாருங்கள். அடித்தாங்கன்னு போட்டாங்களா? யாருக்காக உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க? கட்டும் குளிரிலையும் மோடிக்கு யாருக்காக? 140 கோடி முட்டா பசங்க நம்ம இருக்கிறோம் நமக்காக. ஏன் அவன் கம்பெனிக்கு வந்து ஆரம்பித்தா என்ன ஆகும்? அவன் நாட்டு கம்பெனிக்கு லாபம் அதிகம். அடுத்து அவன் நாட்டு கம்பெனியோட பொருளை வந்து நம்ம தலையில் கட்டிடலாம். அதுக்காக தான். சரியா? இந்தியவன் இந்த மக்களோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு தான் அந்த இது, மோடிக்காகலாம் கிடையாது. ஒரு பன்னிக்குட்டியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி அங்கே அனுப்புனீங்கனாலும் அந்த மரியாதை கொடுப்பான். புரிஞ்சுதா என்னன்னு? ஏன்? ஆமாம், பூனைக்குட்டி அனுப்புனாலும் சரி, இவர் தான் இந்த பூனைக்குட்டி தான் அங்கே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அனுப்பி வச்சுன்னா எல்லா மரியாதையும் கொடுப்பான். ரைட். ஏன் இங்கே 140 கோடி பேர் இருக்கும், சீப் லேபரர்ஸ் கிடைப்பான். இன்னொன்று என்னது? மார்க்கெட்டு. 140 கோடி பேர். உலகத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? 800 கோடி பேர் தான். சரியா? அதில் 8 பேர்த்தில் 1.5 ஆள் யார்? நம்ம ஆள். 1.5னா 1.5 வரும். நம்ம உலகத்தில் நிறையா நாடு 50 நாட்டுக்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நம்ம நாட்டுகிட்ட போட்டான்னா அவன் கம்பெனிக்கு சம வருமானம் கார்பரேட்டுக்கு. அதுக்கு தான் அந்த மரியாதை. அப்படியே மோடியை கண்டோன்னே உலக நாடெலாம் கிடுங்குது. அதெல்லாம் சும்மா. இங்கே உள்ள மணிப்பூரில் போனால் அங்கே போய் எட்டியே பார்க்கல இன்னும் தலைவர். கேட்டால் உலக நாடெலாம் நடுங்குதாம்மா. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிட்டான், ராஜினாமா பண்ணுறான். இப்போ பண்ணி என்ன பண்ணுறது? அவனுக்கு அஜெண்டா அது. சரி, அதனால் இந்திய மக்களுக்கு தான் பெருமை. ஆமாம், இதெல்லாம் அந்த நாடுகள். இதெல்லாம் அந்தந்த நாட்டினுடைய கொடிகள். சார்க் அமைப்பின் நோக்கங்கள் முதலாவது செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ். தெற்காசிய மக்களின் பொது நலன் காத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். இந்த நாடுகள் எல்லாத்தையும் பொது நலன், வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். தெற்காசிய மண்டலத்தின் பொருளாதார, சமூக, பண்பாட்டு வளர்ச்சியை துரிதப்படுத்துதல். பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, குட்ஸ் அண்ட் சர்வீஸு, அதெல்லாம். சமூகம், கூட்டமாக வாழ்ந்தால் என்னது? அதான் சமூகம். பண்பாடு, கலாச்சாரம், அதெல்லாம் கல்ச்சர். தெற்காசிய நாடுகளில் கூட்டு தற்சார்பை உறுதிப்படுத்துதல். கூட்டு தற்சார்புனா நாடு தான், இந்த நாடுகளுக்கு தேவையான பொருளாக இந்த நாடுகளுக்குள்ளே உற்பத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். நம்ம நாடுகளுக்குள்ளேயே, இந்த 8 நாடுகளுக்குள்ளே. அதான் தற்சார்பு. தற்சார்புக்கு என்ன சொல்லுவாங்க? செல்ஃப் ரிலையன்ஸ். செல்ஃப் ரிலையன்ஸ். நம்ம நாட்டு பொருள் நம்மக்கிட்டே கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். இந்த 8 நாடுகளுக்குள்ளே ஒப்பந்தம். இந்த 8 நாளில் கிடைக்காதப்ப வெளிநாட்டில் வாங்கிறது. அப்படி ஒருவருக்கொருவர் மீது நம்பிக்கை ஏற்பட, புரிந்து கொள்ள மற்றும் பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள இயன்றதை செய்தல். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் மீனவர் போனால் மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. ஸ்ரீலங்காக்காரன் அவனுக்கு இவன் காசு கொடுப்பான். கடன் பிரச்சனை வந்து நம்ம யார் கொடுத்தது? இவன் ஒரு டியூன் வரட்டினா என்ன அவன் ஆஃப் ஆயிடுவான்ல. ஆனால் விட மாட்டானுங்க. அதுதான் அங்கே பாலிட்டிக்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு தமிழர்கள்லாம் பிடிக்காது. சரியா? தமிழர்னால் பிடிக்காது. இவனே தான் தூண்டுவான். அந்த பிடிச்சி உள்ளே போடு, எலெக்ஷன் வருது தமிழ்நாட்டுக்கு, குடைச்சல் கொடு அப்படின்னு. எலெக்ஷன் வரப்போதா அடுத்தது 26ல் வேணுனே பண்ணுவானுங்க. என்ன குடைச்சல் கொடுமா? அது மாதிரி பொருளாதார, சமூக, பண்பாடு, தொழில்நுட்பம். ஏன் தமிழ்நாட்டை பிடிக்காதுன்னா அவனுங்க சொல்கிறது எதையும் நம்ம கேட்க மாட்டோம். அவன் ஆரிய அடிமையாக மாற்ற பார்க்குறான். நம்மளை கொஞ்சம் இந்த பெரியார் இந்த மாதிரி சிந்தனையாளர்கள்லாம் இருந்ததுனால நாங்கள் ஆரியம் வேறு திராவிட வேறண்டான்னு பேசுகிறோம். அதனாலே பொறுக்காது. அதனால தான் கல்விக்கான நிதி உதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறான் பாருங்க. நம்ம பணத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு அதில் எங்கே உள்ள திராவிட குஞ்சிகளும், அண்ணாமலை, அப்புறம் அவன் பேர் என்ன, ஆமக்கறி, ஆட்டுக்குட்டி, இவனுங்கெல்லாம் சப்போர்ட் அதுக்கு. அப்புறம் நம்ம இந்த
இந்த புரட்சி குரூப்பு, புரட்சியோட தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவனுங்க சப்போர்ட் கேட்க மாட்டானுங்க நம்ம உரிமையை. அது புரட்சி குரூப் இல்லை, அது இப்போ தான் அது ஒரு சி டீம், அவனுங்களோட சி டீம். அவனுங்களாம் காசு வாங்கிட்டு ஏன் சிரிக்கிறீங்க? அடுத்தது இவனுங்களாம் தெரியல, ஏன்னா அவனுங்கள சுயநலத்துக்காக இருக்கிறானுங்க அந்த மாதிரி. சரி விடுங்க. அடுத்து பொருளாதார, சமூக, பண்பாடு, தொழில்நுட்பம், அறிவியல் துறையில் ஒருவருக்கு உதவி கொள்ளுதல். பொருளாதாரத்தில் சமூக, பண்பாடு எல்லாம் வந்துடும். தொழில்நுட்பம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துச்சா நம்ம அவனுக்கு கொடுக்குறது, அவன்கிட்ட தான் நம்ம கொடுக்குறது. இன்னொன்று சொல்ல போனால் இந்த நாடுகளில் பெரும்பாலும் சேட்டலைட்டு, பாகிஸ்தான் விட்டுருங்க, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷு, நேபாளெல்லாம் சேட்டலைட்டு ஒன்று நம்ம ராக்கெட்டில் வச்சு அனுப்புவானுங்க. அல்லது நம்மளுடைய கம்யூனிகேஷன் சேட்டலைட் இருக்குல்ல, அதெல்லாம் அவனுங்க யூஸ் பண்ணிக்குவானுங்க. காசுக்கு கொடுப்பாங்க, வாடகை கொடுக்கணும், சும்மாலாம் கொடுக்க மாட்டான். சரியா? அந்த மாதிரி. உறுப்பினர் அல்லாத வளரும் நாடுகளும் ஒத்துழைப்பை உறுதிப்படுது. சார்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ, ஓகேவா? அதை நினச்சிட்டே கேட்டுட்டு வரணும். அப்போ அது கூட போய் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிக்கும். சாருக்கு எங்கே இருக்குது என்ன அப்படின்ட்டு சாதாரண விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஒரே நோக்கங்களுடன் செயல்படும் பிராந்திய உலக நாடுகளும் ஒத்துழைப்பே நல்லது. பிராந்தியனா அந்த ரீஜனில் இருக்கக்கூடியது. இப்போ பக்கத்தில் சீனா இருக்கா, இந்த பக்கம் ஏசியன்ஸ்லாம் இருக்காங்களா, ஏசியன் கூட்டமைப்பு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அவங்களுக்கு கூட என்ன பண்ணுறது, ஒரு நல்ல உறவை பேணுதல். யார்? சார்க். நடந்தா இல்லையானா நடக்கலை, அப்புறம் பேசிக்குவோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பணிகள். தெற்காசிய நாடுகளிடையே என்ன பண்ணுறோம், ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும், சப்போர்ட். உறுப்பினர் நாடுகளின் பொதுவான பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணும். எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? 8 பேர். பஞ்சாயத்து பண்ணும் பிரச்சனை இருந்தால் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும். உறுப்பினர் நாடுகளின் உறவை மேம்படுத்துதல். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலம் ஏழ்மையை ஒழிப்பது. இந்த நாடுகளுக்குள்ள மாற்றி மாற்றி. பயங்கரவாத செயல்களை தடுப்பது. டெரரிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறது. சரி, என்ன சாதிச்சிருக்கு அப்படி சாப்பிட்டா? ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இறக்குமதி தடையெல்லாம் இருக்கு இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி தடைகள், அதை குறைச்சிருக்காங்களாமா இந்த நாடுகளுக்குள்ளே, 8 நாடுகளுக்குள்ளே. வேளாண்மை, தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், எஜுகேஷன், சானிடேஷன், கிராமப்புற மேம்பாடு, ரூரல் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் டூரிசம், பொருளாதார ஒத்துழைப்பு. அதுக்காக தனி குழு வச்சுருக்காங்க. இந்த நாடுகளுக்கெல்லாம் ஈஸியாக டூரிஸ்ட்லாம் போயிட்டு வர மாதிரி. 3 கட்டமைப்பு இருக்காங்க வறுமை ஒழிக்கிறதுக்கான திட்டங்களுக்காக. அது மாதிரி விவசாயம், மீன் வளம், வனவளம், இதெல்லாம் என்ன துறை? பிரைமரி செக்டரா? ஆமாம். அதுக்காக சார்க் வேளாண் தகவல் மையனே ஒன்று இருக்காமா. சார்க் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பான், பார்த்துக்க. பொருளாதார மேம்பாடு, மனித வள மேம்பாடு, உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்க தெற்காசிய மேம்பாட்டு நிதியம் என்ற அமைப்பை துவக்கியிருக்காங்களாமா. சவுத் ஏசியன் டெவலப்மெண்ட் ஃபண்டு. எதற்காக? பொருளாதார மேம்பாடு, மனித வள மேம்பாடு, உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக, அதுக்கு நிதி உதவி கொடுக்கறதுக்கு. சார்க்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸு நேபாள். எந்த ஆண்டு துவங்கினது சார்க்கு? எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 85. அங்கே சொன்னாலே எந்த ஆணியும் என்ன கலரில் வணிகத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதாவது துவக்கி வச்சிருக்கிறானுங்க, அவ்வளோதான். சார்க் உறுப்பு நாடுகளின் மொத்த பன்னாட்டு வணிகத்தில் உறுப்பு நாடுகளுக்கிடையான வணிகம் 3 விழுக்காடு மட்டுமே இருக்காம். இந்த நாடுகள் செய்கிறாங்கல்ல, இந்த 3 நாடு, இந்த 8 நாடுகளும் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் இந்த நாடுகள் தங்களுக்குள்ளே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது எவ்வளோவா? வெறும் 3% தான். 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி இறக்குமதி இந்த 8 நாடுகளுக்குள்ளே நடந்துச்சுன்னா வெறும் 3 ரூபா தான் இந்த 8 நாடுகள் பண்ணிக்கிறாங்க.
மற்றெல்லாம் எங்கே வெளிநாட்டில். அப்போ இந்த அமைப்பு உருவாக்குனது என்னது? வேஸ்ட்டு. யாராவது ரைட். தென்கிழக்கு அடுத்தது, அது ஓவர்.